மார்கழி என்பது 4 முக்கு மாதங்களில் ஒன்று. சூரியன் மிதுன ராசியில் இருக்கும்போது ஆனி மாதம், கன்னி ராசியில் சூரியன் இருந்தால் புரட்டாசி மாதம், தனுசு ராசியில் சூரியன் இருந்தால் மார்கழி மாதம், மீன ராசியில் சூரியன் இருந்தால் பங்குனி மாதம். இந்த முக்கு மாதங்களில் வாஸ்து நாட்கள் கிடையாது. இதனால தான் இந்த 4 மாதங்களுமே தெய்வங்களை வழிபடக்கூடிய மிக உன்னத மாதமாக கருதப்படுகின்றது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மாதங்கள் 12 இருக்க மார்கழிக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு மகத்துவம்? பகவத்கீதையில் 10வது அத்தியாயம் 35வது ஸ்லோகத்தில் பகவான் இவ்வாறு சொல்கிறார். பிருஹத் சாம ததா சாம்னாம் காயத்ரி சந்த சாமஹம் மாசானாம் மார்கசீர்ஷோஹம் ருதூனாம் குசுமாகரஹ. கானம் செய்ய தகுந்த வேத பகுதிகளில் சாம வேதத்தில் நான் பிருஹத் சாமமாகவும், சந்தங்களில் நான் காயத்ரியாகவும், மாதங்களில் மார்கழியாகவும், பருவங்களில் வசந்த காலமாகவும் இருக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். மார்கழி மாதம் என்பது தேவலோகத்தில் அதிகாலை பொழுதாகும். இது இறைவன் விழித்தெழும் சமயம். தேவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் முன்கூட்டியே எழுந்து இறைவனை திருப்பள்ளி எழுச்சி செய்ய தயாராகும் காலம் இது. அந்த சமயத்தில் பகவானை புகழ்ந்து பாடி வணங்கினால் தேவர்கள் மனம் மகிழ்ந்து நம் நோய் நீக்கி குடும்பத்தில் செல்வம் பொங்கும் என்பது ஐதீகம். அதனால்தான் மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் கடவுள் திருநாமங்களை சொல்லி பஜனை செய்திடும் பழக்கம் ஏற்படுத்தப்பட்டது. இது இன்றளவும் கூட கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. காத்யாயினி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிம் மே குருதே நமஹ. நம்ம எல்லாருக்கும் மார்கழினா முதல்ல ஞாபகத்துக்கு வருது பாவை நோன்பும் திருப்பாவையும். கோகுலத்தில் கோபிகைகள் ஸ்ரீகிருஷ்ணனை துணையாக அடைய வேண்டி காத்யாயினி தேவியை நோக்கி கடும் விரதம் இருந்தார்கள். இதற்கு பெயர்தான் பாவை நோன்பு. இந்த நோன்பின் பயனாக காத்யாயினி தேவியின் பூரண அருளை பெற்று கண்ணனோடு ராசக்கிரீடையும் செய்தார்கள் இந்த கோபிகைகள். இந்த பாவை நோன்பை அவர்கள் மேற்கொண்ட மாதம் மார்கழி மாதம். இதே பாவை நோன்பை தான் மார்கழி மாதத்தில் 30 நாட்களும் ஆண்டாள் செய்தாள். தான் மட்டும் இல்லாமல் தன்னுடைய தோழியருக்கும் இந்த பாவை நோன்பின் சிறப்பை வலியுறுத்தினாள் பாசுரங்களின் மூலம். அப்படி அந்த பெருமாளையே மணாளனாக பெற்றாள். நாள்தோறும் வைகரையில் எழுந்து ஒவ்வொரு பாசுரமாக பாடி திருமாலை திருப்பாவையால் திருவடி தொழுது திருமணம் புரிந்ததும் இந்த மார்கழி மாதம் என்னும் சிறப்புமிக்க மாதத்தில்தான். ஆன்மீக மலர்ச்சிக்கு சிறந்த மாதமாக கருதப்படும் இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை எண்ணத்தால் துதித்து போற்றுங்கள், அனைத்து செல்வங்களையும் பெறுங்கள். மார்கழி அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது ஆண்டாளுடைய திருப்பாவையும் மாணிக்க வாசகர் இயற்றிய திருவெம்பாவையும் தான். இந்த ரெண்டுமே இயற்றப்பட்டது அந்த மார்கழி மாதத்தில்தான். திருப்பதி திருமலையில் கூட மார்கழி மாதத்தில் சுப்பிரபாதத்திற்கு பதிலாக ஆண்டாளின் திருப்பாவை பாடப்படுகிறது. புரட்டாசி மாசத்துல பெருமாளை சேவித்து வேண்டிய வரங்கள் நாம் பெறுகிறோம். அதே போல மார்கழி மாதத்தில் அவரை தரிசித்து நாம் வேண்டும் வரங்களை பெறலாம். காரணம், ஆண்டாளின் திருப்பாவையை கேட்பதனால் மிகவும் மகிழ்வான மனநிலையில் அப்போது பகவான் இருக்கிறார். மார்கழினா நமக்கு நினைவில் வருவது கோலங்கள். இந்த கோலத்தை நாம் அதிகாலையில் போட வேண்டும் அப்படின்னு ஒரு பழக்கத்தை முன்னோர்கள் ஏற்படுத்த காரணம், இந்த மார்கழி மாதத்தில்தான் பிரபஞ்சத்தில் அந்த ஓசோன் லேயர்ல ஆக்சிஜன் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால அந்த தூய்மையான காற்றை சுவாசித்தால் உடலும் உள்ளமும் ஆரோக்கியம் பெறும். மார்கழி பஜனை ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதிகாலையில
பஜனை பாடுவார்கள். தேவர்கள் இறைவனை திருப்பள்ளி எழுச்சி செய்து எழுப்பும் அதே மார்கழி மாதத்தில் அந்த சமயத்தில் நாம் பஜனை செய்தால் நமக்கு தேவர்களுடைய ஆசியும் அதன் கூடவே பகவானுடைய அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அது மட்டும் இல்ல, இந்த கோலத்தை நம்ம சுத்தமான அரிசி மாவு, பச்சரிசி மாவுல கோலம் போடும் போது மாவு சிறு சிறு உயிரினங்களுக்கும் பறவைகளுக்குமே உணவாக அமைகிறது. இதுவும் ஒரு வகை தானமாக நமக்கு புண்ணியத்தை தரக்கூடியதாக விளங்குகின்றது. மார்கழி நாளே நமக்கு ஞாபகம் வருது கோலங்கள் தான். பழைய காலத்துல அந்த கோலத்துக்கு நடுவுல ஒரு மஞ்சள் நிற பூசணி பூவை வைப்பார்கள். இப்போ எல்லார் வீட்டிலுமே வண்ணங்களும் பூக்களும் நிறைந்த கோலங்களாகவே காட்சி அளிக்கிறது. அந்த காலத்துல யார் வீட்டில் திருமண வயதில் ஆணோ அல்லது பெண்ணோ இருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டில் மட்டும்தான் கோலத்தின் நடுவில் பூசணி பூ வைப்பார்கள். அப்போ அந்த தெருவின் வழியாக நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு வருபவர்கள் கோலத்தின் நடுவில் பூ வைத்திருக்கும் வீடுகளை கவனத்தில் வைத்துக்கொண்டு தங்கள் சொந்தத்திலோ அல்லது தங்களுக்கு தெரிந்தவர்கள் வீட்டிலோ பெண் அல்லது பிள்ளை இருந்தால் பேசி முடிப்பார்கள். மார்கழி மாதத்தில் தானம் செய்வது பாவங்களை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும். இந்த மாதத்தில் நாம் உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு நம்மால் இயன்ற தானத்தை செய்வோம். இந்த குளிரில் தாங்க முடியாமல் அவதிப்படுபவர்களுக்கு ஒரு கம்பளியாவது தானமாக கொடுக்கலாம். மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படும் பல வைபவங்கள்: பாவை நோன்பு, வைகுந்த ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம், ஹனுமன் ஜெயந்தி. திருப்பார்கடல் கடையப்பட்ட போது முதலில் விஷம் எழுந்தது. அந்த விஷத்தை சிவபிரான் உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியதும் இதே மார்கழி மாதத்தில்தான். உமையொரு பாகன் அன்றுதான் திருநீலகண்டனாக மாறினார். மரணத்தை வெல்லும் மாதம் மார்கழி அப்படின்னு மார்க்கண்டேய புராணம் குறிப்பிடுகின்றது. இந்த மார்கழி மாதத்தில்தான் மார்க்கண்டேயர் மரணத்தை வென்று சிரஞ்சீவி ஆனார். மார்கழி மாதத்துல பல புராதன நிகழ்வுகளும் நடந்துள்ளது. மகாபாரத யுத்தம், அந்த தர்ம யுத்தம் மார்கழி மாதத்தில்தான் நடைபெற்றது. அதே மாதத்தில்தான் போர்க்களத்தில் வைத்து அர்ஜுனருக்கு கீதையை உபதேசித்தார் கண்ணபிரான். இதே மார்கழியில்தான் இந்திரனால் பெருமழை வெள்ளம் உருவாக்கப்பட்ட போது கோகுலத்தில் அனைவரும் துன்பத்திற்கு ஆளானார். அப்போது கோவர்தனகிரியை கிருஷ்ணர் தன்னுடைய இடது கை சிறு விரலால் தாங்கி பிடித்து குடையாக மக்களை காப்பாற்றியது இந்த மார்கழி மாதத்தில்தான். மார்கழி மாசம் எல்லா பெருமாள் கோயில்களிலும் பகல் 10 ராப்பத்து உற்சவம் நடைபெறுவது வழக்கம். வைஷ்ணவர்களுக்கு கோயில் என்றாலே அது திருவரங்கம்தான். முதலில் திருவரங்கத்தில்தான் பகல் 10 ராப்பத்து உற்சவம் தொடங்கியது. வராக மூர்த்தியாக பூமாதேவியை நீரிலிருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்த பகவானிடத்தில் பூமாதேவி கேட்கிறாள், இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் உய்ய சிறந்த வழி என்ன என்று. அதற்கு நாராயணா என்ற திருநாமத்தை உச்சரிப்பதே சிறந்தது என்று சொல்கிறார் வராகமூர்த்தி. இது நடந்து பல ஆண்டுகள் கழிந்து கலிகாலமும் தொடங்கி விடுகின்றது. கலிகாலத்தில் கடும் பிடியில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக கீதையின் சாரத்தை எளிய முறையில் உபதேசித்து அதையே வாழ்ந்து காட்ட பூமாதேவியையே பூலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறார் பகவான். அப்போது அவள் ஆண்டாளாக பிறக்கிறாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பூமாதேவியும் அவதரித்தாள். பெரியாழ்வாரின் மகளாக துளசி வனத்திற்கு அருகே உத்திரம் நட்சத்திரத்தில் ஆண்டாளாக. ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவை மூலமாக மக்களுக்கு பகவானை அடையக்கூடிய சிறந்த மார்க்கம் பக்தி மார்க்கம் என்பதை எடுத்து காட்டுகிறாள். இந்த கலியுகத்தில் பகவானை அடைவதற்கு ஞான யோகத்தையும் கர்ம யோகத்தையும் விட சிறந்ததும் எளியதும் பக்தி மார்க்கம் ஒன்றே. பகவானை அடைய சிறந்த மார்க்கம் பக்தி மார்க்கம் என்பதை தன்
வாழ்க்கையின் மூலம் ஆண்டாள் இந்த உலகத்திற்கு பறைசாற்றினாள்.